ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மத்தி மீன் குழம்பு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம அரைக்கணும் கொஞ்சம் ஒரு சில ஐட்டம்லாம். அது என்னென்னு இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல கடாயை வச்சுட்டு கடாய் சூடானதும் மிளகு, அப்புறம் வெந்தயம், பூண்டு, இஞ்சி, சாம்பார் வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். அது வதங்குறக்குள்ளேயும் நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருப்போம்ல, அதுவும் அது கூடயே ஆட் பண்ணணும். ஒன் பை ஒன்னாக போட்டுட்ருக்கோமா, அது நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் ஒரு 2 சில்லு, அது ஆப்ஷன் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் அப்படியே விட்டுடலாம். அதுவும் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்ப்பு, அதுவுமே ரொம்பலாம் வதங்கக்கூடாது, ஒரு அரை வேக்காடு தான் வேகணும். அது நல்லா ஆறுனது அப்புறம் அது எடுத்து நல்லா ஆறுனதும் எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுக்கணும். நல்லா வதக்கிக்கிட்டே நல்லா ப்ரௌன் கலரில் வரும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். சுற்றி வதக்கி விட்டதுக்கப்புறம் கருகா விடாத அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். அது வரைக்கும் நல்லா நீங்கள் வதக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் 2 தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளியை நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா அதுலேயே ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு, அதுவும் அதே மாதிரி தான் சும்மா லைட்டாக மிக்ஸி ஜாரில் எடுத்து இப்போ நம்ம போட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த எண்ணெய் ஃபுல்லாகவே அதுலேயே இருக்கணும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு தேங்காயும் ஆட் பண்ணணும். ரொம்பலாம் போடக்கூடாது, கொஞ்சம் தான். அந்த தேங்காயும் நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கி விடணும். நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். அது வதங்கினதும் அதையும் எடுத்து நம்ம மிக்ஸி ஜார்லேயே போட்டுடணும். நல்லா ப்ரௌன் கலராக இந்த மாதிரி, இதை விட இன்னும் டார்க் ப்ரௌனாக வர மாதிரி, கருக விடாத அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜில் தான் நம்ம எடுக்கணும். அதை எடுத்து அதையும் மிக்ஸி ஜார்லேயே போடணும். எல்லாம் ஒன்றா சேர்த்து மொத்தமாக அரைக்கணும். அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சிடணும். அப்புறம் நம்ம இப்போ குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம் இதெல்லாம் நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு, அதுலேயும் கொஞ்சம் வெங்காயம், சாம்பார் வெங்காயம், பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணணும். இதுலேயும் பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் நம்ம இதுலேயும் ஆட் பண்ணுவோம். அதை அரைக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ், இது வந்து குழம்பு வைக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். ரெண்டையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதுலேயும் கொஞ்சமாக, ரொம்பலாம் போடக்கூடாது, சும்மா ஒரு கைப்பிடி அளவு. அப்புறம் அதுலேயே ஒரு 3 பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா வதக்கி விடணும். அதுவும் ரொம்பலாம் வதங்கக்கூடாது, சும்மா லைட்டாக தான் வதங்கணும். நம்ம கண்ணாடி பதம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதுலேயும் ஒரே ஒரு தக்காளி பழம் 1 போட்டாலும் சரி, இல்லைன்னா ஒரு அரை போட்டாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம்தான். ஏன்னா நான் எப்பயுமே புளி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக நான் தக்காளி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். உங்களோட விருப்பம்தான் அந்த தக்காளி போட்டுக்கிறதும், இல்லை நீங்கள் அதை எடுத்துக்கிறதும். அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுலேயே நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள், நம்ம வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து ஒன்றா வதக்க போகிறோம். இது நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா சட்டி அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டையும் அந்த மசாலா பேஸ்ட்டும் இது கூடயே ஆட் பண்ண போகிறோம். அதிலேயே ஆட் பண்ணிவிட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சு தான் நம்ம போட போகிறோம். நல்லா அதையும் சுற்றி அந்த மசாலா வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். சுற்றி அந்த மிளகா ஸ்மெல்லே இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நம்ம வதக்க போகிறோம். இப்போ வதக்கி விட்டுட்டு அந்த அரைச்சி வச்ச
பேஸ்ட்டில் உள்ள தண்ணியை நம்ம இப்போ கழுவி அது உள்ளேயே ஊற்ற போகிறோம், அந்த மசாலா தண்ணியையும். அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற அந்த பேஸ்டெல்லாம் சுத்தமாக கழுவி நம்ம அந்த இதுலேயே கடாயில் ஊற்றுறோம். நல்லா கிளறி விடணும். அப்புறம் ஏற்கனவே நம்ம கொஞ்சம் புளியும், ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் புளியும் கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணியும் அதிலேயே நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். மீன் குழம்பு ரெடி. கடைசி ஸ்டேஜில் வந்து நாங்கள் எப்பயுமே சரி, கேரளா ஸ்டைலில் தான் நான் எப்போயும் மீன் குழம்பு வைப்பேன். அதனால கடைசியில் வந்து தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, அது லாஸ்ட்டு நம்ம இறக்க போகிற ஸ்டேஜில் தேங்காய் எண்ணெயும் அதே மாதிரி வெந்தய பவுடர் இருக்குல்ல, நல்லா வறுத்துட்டு அரைச்சிட்டு அது ரெண்டும் லாஸ்ட்டில் போட்டோம்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதுதான் நான் எப்பயும் வெந்தய பவுடர் வந்து போடுவேன், இன்றைக்கி மறந்துட்டேன். ஸோ நீங்களே அதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சா. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸில் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மீன் பாருங்கள், நல்லா மீனும் நல்லா உடையாமல் நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து நம்மளுடைய மீன் குழம்பு தயாராகிடுச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட். இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்காக தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. தேங்க்யூ.